வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, நம்மளுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை குடுக்கலாம். ஒரே ஒரு கமெண்ட் தான். ஸோ அத பத்தி பேசலாம். ஏன்னா அது பேசக்கூடிய ஒரு டாபிக்கா தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அந்த கமெண்ட் எடுத்துட்டு வந்தேன். கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க என்ன அப்டின்னா, VR153 அப்படிங்கிற ஐடியில இருந்து பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் இந்த தற்கு தற்குறி ஃபேன்ஸ்லாம் மல்டி ஸ்டாரர் போட்டு தான் கலெக்ஷன் எடுக்கறாருன்னு கதறிட்டு இருக்காய்ங்க. அதுக்கு ஒரு செருப்படி ரிப்ளை குடுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். ஐ வாண்ட் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒருத்தங்க ரிப்ளேயும் பண்ணியிருக்காங்க. சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க. பிரசாந்த், பிரபுதேவா, அர்ஜுன், சஞ்சய் தத் இதெல்லாம் மல்டி ஸ்டாரர் இல்லாம சிங்கிள் ஸ்டாரரா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, மல்டி ஸ்டாரரர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. அத போட்டுதான் இவங்க கலெக்ஷன் எடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியே வருஷக்கணக்கா இருக்கும் அப்படிங்கிறது எந்த பிசினஸ்லயும் இருக்காது. ஒரு பிசினஸ்லயும் ஒரு காலத்துல ஒரு டெவலப்மெண்ட் வரும். சோ அந்த டெவலப்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த பிசினஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த பிசினஸ்ல லாபம் பார்க்க முடியும். சோ இது எல்லா பிசினஸுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு கருத்து தான். அது மாதிரி சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ஒரு படத்தை ஒரு செட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருவாங்க. அதாவது ஒரு டிராமாட்டிக்கா ஒரு ஸ்டேஜ் பிளே எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் சினிமா இருக்கும். சோ அந்த மாதிரி சினிமாக்கள் வந்த காலகட்டத்திலயுமே நிறைய லாபம் பார்த்தவங்க இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய பிலிம் எல்லாம் வந்தது. நிறைய மக்கள் பாக்குறவங்க இருந்தாங்க. நிறைய லாபம் சம்பாதிச்சவங்களும் இருந்தாங்க. அதுவும் பிசினஸ் தான். சரி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே போய் நம்ம அந்த மாதிரியே ஒரு டிராமாட்டிக்கா ஒரு ஸ்டேஜ் பிளே நடக்கிற மாதிரியே ஒரு சினிமாவை எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்க பாப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறிதான். எத்தனை விதமான விஷயங்கள்ல சினிமா கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நடிக்கிறவங்களுக்கு நடிப்பை தவிர பாடல் பாடவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற குவாலிபிகேஷன் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆரம்ப காலகட்டங்கள்ல சினிமாவின் ஆரம்ப காலகட்டங்கள்ல சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாட்டு பாடுறது அப்படிங்கிறது வேற ஒருத்தங்க பாடி இவங்க அதுக்கு நடிக்க மட்டும் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டப்பிங் அதாவது பேச கூட வேணாம் நீங்க வாய் அசைச்சா போதும் குரல் வேற யாருன்னா குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி டப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்தது. இப்பெல்லாம் யாருமே தேவையில்லை, ஏஐ வச்சு நாங்க இஷ்டத்துக்கு படம் எடுப்போம், இஷ்டத்துக்கு பேசுவோம், ஒருத்தர் முகத்தை வச்சு என்ன வேணா படம் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒருத்தருடைய வாய்ஸ் எடுத்து போட்டு அந்த வாய்ஸ்ல அவங்க பேசுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு. சோ இன்னுமே நம்ம பழைய காலத்திலேயே உட்காந்துட்டு எப்படிடா நீங்க ஏஐ வச்சு ஒர்க் பண்றீங்க, எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசினா அது பெரிய முட்டாள்தனமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் போகும்போது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது நிறைய ஹீரோ சேர்ந்து நடிக்கிற சப்ஜெக்ட்லாம் வந்தது. 4 ஹீரோலாம் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க. 4 பேருக்கும் 4 விதமான கதைகள் வரும். ஒரு 2 ஹீரோ இருப்பாங்க, 2 காமெடி நடிகர் இருப்பாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி கதைக்களங்கள்லாம் வந்திருக்கு. சிவாஜி அவர்கள் நடித்த அது என்னது கலாட்டா கல்யாணமா அந்த கலாட்டா கல்யாணம்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 2 ஹீரோஸ் இருப்பாங்க. அது போக 2 காமெடியன்ஸ் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு 4 கேர்ள்ஸ் அதாவது நடிகைகள் நடிச்சிருப்பாங்க. சோ அவங்க அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கலாட்டாவான ஒரு கல்யாணத்தை காமிக்கக்கூடிய படம் தான் கலாட்டா கல்யாணம்னு அப்போ வந்துச்சு. அதுலயே நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. சோ அது பிசினஸ்க்காகவா அப்படின்னு கேட்டா அது ஒரு கதைக்களம் அவ்வளவுதான். தனியாவும் அந்த ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க, அதே நேரம் சேர்ந்தும் நடிச்சிருப்பாங்க. சோ அந்த கதைக்களம் தேவைப்படும் பொழுது அதுக்கேத்த மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்பவே நடந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல நான் சொல்றது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே அப்படி நடிக்கலாம்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய படங்கள்ல இடைப்பட்ட காலங்கள்லயும் சரி இப்பவும் சரி நிறைய படங்கள்ல நிறைய ஸ்டார்ஸ் இவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இப்ப நிறைய பேர் நிறைய படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கம்பேக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ரீசெண்டா கம்பேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஏற்கனவே நடிச்சிருப்பாங்க, நல்ல பெரிய லெவல்ல நடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது
கொஞ்ச நாள் வந்து நடிப்பு துறையில இருந்து விலகி வேற ஏதாவது பிசினஸ் பாக்குறதோ, வேற ஏதாவது வேலைக்கு போறதோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. திருப்பி கம்பேக் கொடுக்கும் பொழுது ஒருத்தருடைய படத்துல போய் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வந்துடுது. அவங்க எப்பயோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, இல்ல ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தா கூட இப்ப வந்து இன்னொருத்தருடைய படத்துல வந்து நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்துடுது. இதுக்கு பேரு வந்துட்டு இது இவங்க வந்ததுனாலதான் பிசினஸ் ஆச்சு, இல்ல இவங்க வந்து நடிச்சதுனாலதான் பிசினஸ் ஆச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. மோர் ஓவர் பிசினஸ் அப்படின்னு நம்ம சினிமாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்தளவுல தமிழ் சினிமா பிசினஸ வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனது தலைவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தலைவர்னா தலைவர் மட்டும் சொல்ல முடியாது. தலைவரை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, தலைவருக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வைடு நாங்க எங்க படத்தை ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணதுல எங்களுக்கு இவ்வளவு லாபம் வந்தது. நாங்க வந்து தலைவருடைய படத்தையும் நாங்க வந்து பீட் பண்ணிட்டோம். தலைவர்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க மூவி எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் அங்க இருந்து கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு வர்றதுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்ததே தலைவர் தான். இது வந்து அவங்களுக்கு புரியறதே இல்ல. அதாவது என்னன்னா, தமிழ்நாடை தாண்டி வெளியில, இந்தியாவை தாண்டி வெளியில போய் கலெக்ஷன்ல சாதித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அதுல கண்டிப்பா தலைவருக்கு தான் முதலிடம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவர் வந்து போகும்போது அங்க பாதையே கிடையாது. வெளிநாட்டுக்கு போய் வந்துட்டு கலெக்ஷன் அள்ளிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க பாதையே கிடையாது. இந்த பாதையை கிரியேட் பண்ணதே வந்துட்டு தலைவர் தான் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நம்மளுடைய படத்தை வெளிநாட்டுல கொண்டு நம்ம ப்ளே பண்ணலாம். அப்படிங்கிறப்ப வெளிநாட்டுல எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். வெளிநாட்டுல எவ்வளவு ரசிகர்கள் தலைவருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ இந்த மாதிரியான ஒரு பாதையை கிரியேட் பண்ணி வச்சதே தலைவரும், தலைவரை சுத்தி நடந்த அந்த பிசினஸும் தான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு பாதையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த பாதையில தான் இப்போ வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ண நல்ல விஷயம் தான். ஒருத்தர் வந்து ஒரு பாதையை கிரியேட் பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு டிராவல் பண்றது ஈஸி. சோ அந்த மாதிரி போய் ஒரு பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதை பார்த்துட்டு நான் தான் அவரை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பயங்கரமான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதை வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு தான் நம்ம நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்றதுதான். குறிப்பா வந்து இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பிசினஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, அது இந்த லாங்குவேஜ் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம், அந்த லாங்குவேஜ் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். சோ அவங்க எல்லாம் நடிச்சா அங்க ரிலீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்டிஸ் வந்து இப்ப பிசினஸ் லெவல்ல சினிமால கடைபிடிக்கப்படுகிறது. பிசினஸ் லெவல்ல கடைபிடிக்கப்படுறதுக்கும் அதுல நடிக்கக்கூடிய நடிகருக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா இவங்க எடுக்கிற முடிவு கிடையாது. ஆக்சுவலி பிசினஸ் மேன் வந்து எடுக்கிற முடிவு. இவங்க ஏன்னா காசு போடுறது அவங்க தானே போடுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் தானே போடுறாங்க, நடிக்கிற நடிகர்கள் யாரும் காசு போடுறது இல்லையே. சோ இது வந்து யாரு வந்து மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பிசினஸ் பண்றவங்க தான் இந்த கல்ச்சரை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நடிகர் நடிகைகள் எல்லாருமே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப வரக்கூடிய நிறைய படங்கள்ல நிறைய ஸ்டார்ஸ் சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு கலாச்சாரமாவே மாறிட்டு வருது சினிமால. தமிழ் சினிமால மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ் சினிமாலயும் இது வந்து நடக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது இதனாலதான் வந்து உனக்கு கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்துல பாருங்க, முத்து படம் எல்லாம் வந்துட்டு ஜப்பான்ல போய் அப்படி கலெக்ஷன், ஜப்பான்ல வந்து தலைவருக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுறதுக்கு முத்து அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு காரணமா இருந்துச்சு. அப்போ முத்து படத்துல என்ன மல்டி ஸ்டாரர் நீங்க பாத்தீங்க? அந்த படம் சாதிக்கலையா? அந்த காலகட்டத்துல வந்த படத்துல எல்லாம் எதுலயுமே மல்டி ஸ்டாரர் கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்பவே வந்துட்டு தலைவர் சாதிச்சிட்டாரு. சோ நீங்க இப்ப வந்துட்டு மல்டி ஸ்டாரர் இருக்கறனாலதான் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு சுத்த என்ன சொல்றது, குழந்தைத்தனமா இருக்கு இதெல்லாம் கேக்குறது. ஏன்னா வந்துட்டு அந்த பிசினஸ் நாலேஜோ இல்ல வந்துட்டு எப்படி தமிழ் சினிமா போயிட்டு இருக்கு, இல்ல இந்தியன் சினிமா எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நாலேஜோ இல்லாதவங்க தான் இதனாலதான் உங்களுக்கு கலெக்ஷன் வருது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அப்படி நாலேஜ் இருக்கிறவங்க வந்துட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராவது பேசிக் பிசினஸ் நாலேஜ் இருந்தாலே போதுங்க. பிசினஸ்னா நிறைய மாற்றங்கள் வரதான் செய்யும். அதுல கலெக்ஷன்ஸ் வரணும்னா நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்கும் தான் நடக்குது. ஒருத்தர் மட்டும் தான் அப்படி பண்றாரு, குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவர் வந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி இல்லையே, எல்லாருமே அப்படிதானே பண்றாங்க, எல்லா சினிமாவும் அப்படிதானே வருது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பிராண்ட் பண்றீங்க? தமிழ் சினிமாவுக்கு
இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுல தமிழ் சினிமாவோட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து தலைவர் சொல்லலாம். எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, தலைவரோட திரைப்படம் வந்து ஒரு தனி இடத்த பிடிக்கும் அப்படின்னா அது மிகையே கிடையாது. வெளிநாட்டுலயும் சரி, இங்கேயும் சரி, தலைவரோட இடத்த வந்து யாராலையுமே பிடிக்க முடியாது. அண்ட் தலைவரோட கலெக்ஷனையும் யாராலையும் அடிச்சுக்க முடியாது. வசூல் மன்னன் அப்படிங்கிற பட்டத்தை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த பட்டம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம பறந்து நம்ம வந்து நடிக்கிறோம், நமக்கும் ஓரளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக அவரை நான் பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. தலைவர் வம்பிழுக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க செய்யற விஷயம்தான். இது வந்து இப்ப இருக்கிற ஒரு பிசினஸ் அது என்ன சொல்லுவாங்க? வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது. இதனாலதான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து இப்ப தேவைப்படுது எல்லாருக்கும். நெறைய பேர் சேர்ந்து நடிக்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப தேவைப்படுது. அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து என்ன அப்டின்னா, அ திடீர்னு ஒரு நடிகர வந்து கம்பேக் பண்ண வச்சு, அவர் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் குடுத்து நடிக்க வைக்கிறது, இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அத மாரி வந்து நெறைய ட்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆவறதுனால, நெறைய ஸ்டார்ஸ் வந்து ஒரே படத்துல நடிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. இது வந்து யாரையுமே நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. பிசினஸ் போய்க்கிட்டு தான் இருக்கும். எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள்லாம் ஓடாமலா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இப்ப கூட ஓடிடில நம்ம நெறைய படங்கள் பார்க்கிறோம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிக்காத படங்கள். அதெல்லாம் வந்து நல்ல படங்கள் இல்லையா? அதெல்லாம் கலெக்ஷன் வந்து எடுக்கலையா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க என்ன பணம் போட்டாங்களோ, அந்த பணம் வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் நெறைய படங்கள் இருக்கு. நெறைய படங்கள் ஃப்ளாப் படங்களும் இருக்கு. இருந்தா கூட நெறைய தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன ஹீரோஸ் வச்சு படம் பண்ணியே வந்துட்டு நெறைய சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நீ கோடிக்கணக்குல நீ வந்து பணத்த போட்டு ஒரு விஷயம் பண்ற அப்படின்றப்போ, புரொடியூசர் என்ன சொல்றாரோ அத தான் நம்ம கேட்டே ஆகணும். வேற வழி கிடையாது. நான் தான்டா தனிக்காட்டு ராஜா, நான் சொல்றது தான்டா எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தலைவருக்கு கிடையாது. சோ பிசினஸ்ல நம்மள கூப்பிடுறாங்களா, நடிக்க கூப்பிடுறாங்களா, நம்மள என்ன கேரக்டர் குடுக்குறாங்க, அத நடிச்சோமா, நம்ம வேலைய பார்த்தோமா, போய்க்கிட்டே இருந்தோமா, அது மட்டும் தான் தலைவர் செய்வாரு. மல்டி ஸ்டாரர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூர் பிசினஸ் எத்திக் அவ்வளவுதான். அத தவிர வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி நீங்க வந்து அத தூக்கி தலைவர் தலைமையில போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்கள விட விவரம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அததான் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். இத இன்னும் கூட டீப்பா பேசலாம். ஆனா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். யாராவது வந்து நம்மள வந்து பார்த்து நீங்க இதனால தானே சம்பாதிச்சீங்க, அதனால தானே சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா கேட்டாங்கன்னா கூட, நம்ம அதுக்கு உட்கார்ந்து விளக்கம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆமா நான் பிசினஸ் பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன். அது என்னோட டேலண்ட். அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரியா? உனக்கு டேலண்ட் இருந்தா நீ சம்பாதி. அது சம்பாதிச்சு நீ சந்தோஷமா இரு. உன்னை சார்ந்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கோ. அத விட்டுட்டு என்னைய பத்தி கமெண்ட் அடிக்கிற வேலைலாம் இங்க வச்சுக்காத. அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதேதான் இதுக்கும். அவங்க மல்டி ஸ்டாரர்ன்னு சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும். அது அவங்களுடைய லெவல். அவ்வளவுதான். நம்மளுடைய லெவல் எங்கேயோ இருக்கு. தலைக்கு மேல மேகத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கிற கழுகுக்கும் கீழே சுத்திட்டு வேஸ்ட சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய காக்காவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னா இது நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியாது. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சோ இததான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல பாத்துடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.